இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ஜூன் 2024 கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது நம்ம பார்க்க போறோம். அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த 1.5 வருஷமாவே ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது 7 நாட் சனியில நடு பகுதி என்று சொல்லப்படுகிற ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் தெரியும். சனி ராசிக்குள்ளேயே இருக்கிறார். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். தன குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறது. இன்னுமே அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் கடுமைப்படுத்துகிறது. ஆனா இப்போ மாத கிரகமாகிய சுக்கிரன், புதன், சூரியன் குருவோட சேர்ந்து 4ஆம் இடத்துல கும்பராசிக்கு வர்றது ஒரு அருமையான அமைப்பு. இந்த ஜென்மசனி காலத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு நடத்தி காட்டி ப்ரெஷர், டென்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்பகட்ட மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கு. குறிப்பா முதல் ஆஃப், 2வது ஆஃபும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ், நல்ல ஒரு தன்மை தான். அது வேற மாதிரி ஒரு காம்பினேஷன்ல வரும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃபுக்கு வேணுங்கிற ஒரு அருமையான ஒரு இடங்கள். அதாவது 4ஆம் இடங்கிறது இடம், வீடு, மும்மூல் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம். அதே சமயத்தில் சுகஸ்தானம், அம்மா ஸ்தானம், தாயார் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் தொழில் வேலைக்கு அதிகமாக கனெக்ட் ஆன ஒரு பாவம் 4வது பாவம். அதே சமயத்தில் 5ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற லக்ஷ்மி ஸ்தானம் பார்த்தீங்கன்னா உங்களோட லக்கு, உங்களுடைய யோகங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய டேலண்ட்டு, கிரியேட்டிவிட்டி, நீங்கள் செய்கிறது விஷயங்கள் சரியாகவும் வெற்றியாகவும் வரக்கூடிய ஒரு நல்ல ஸ்தானம் தான் 5ஆம் பாவம். இந்த 5ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா 2nd ஆஃப் ஜூன் 15லேருந்து 20, 30க்குள்ளே பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாமே போகிறாங்க. அதே சமயத்தில் அதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த 3 கிரகம் குருவோட சேர்ந்து 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது அருமையான ஒரு காலகட்டமாக ஜூன் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு, இப்படி ஒரு ஜென்மசனி அவதிப்பட்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பாலைவனத்தில் சோலைவனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவாயில்ல சார், ஜூன்ல சில விஷயங்கள் ஒரு 4 பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு 2 மெயின் பிரச்சனை முடிஞ்சது எனக்கு, உண்மையில் அந்த பிரச்சனையை பற்றி நான் ஒரி பண்ண வேண்டாம், மீதி இருக்கிற 2 பிரச்சனையை ஒரி பண்ணால் போதும், அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு கொடுத்த ஒரு மாதமாக கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் இருக்கிறது. அதுக்கு மெயின் நான் ஈஸியாக சொன்னது பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரன், கும்பராசியோட ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் நட்பு வீட்டுக்கு போகிறார். அதே சமயத்தில் அடுத்த ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற புதனும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் ஜூன் மாதம் முழுதும் இருக்க போகிறார்கள். இப்படிலாம் இருக்கும் பொழுது அதே சமயத்தில் 7ஆம் வீடு, அந்த பங்குதாரர், மனைவி, இது மாதிரி பாவங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல இடத்துல தான் இருக்கிறாங்க. சூரியன் ஸோ 4, 5ல அப்புறம் நல்லாவே ஒரு நல்ல மாற்றம். இது வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்துட்டு இருந்த தொழிலதிபர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், வேலையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு நல்ல டிரான்சிஷன், நல்ல ஒரு ஃபேஸ், உங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடியது. உங்கள் முயற்சிக்கு கொஞ்சம் ரெகக்னிஷன், உங்கள் முயற்சிக்கு கொஞ்சம் பலன் கிடைக்குது, இது வரைக்கும் நீங்கள் செய்திருந்த வேலைக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குதுங்கிற அளவுக்கு கொஞ்சம் பெருமூச்சும் கொஞ்சம் மனம் சந்தோஷமும் அடையக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியில் அவதிப்பட்டு நமக்கு வாழ்க்கை உண்டா, எவ்வளோ நாள் தான் இப்படியே இழுத்துட்டு இருக்க போகுது, நம்மளோட எப்படி எவ்வளோ நாள் தான் இந்த விஷயங்கள் இவ்வளோ ஸ்லோவாக போகுது, எதுவுமே நம்மளுடைய வேகத்துக்கு வரமாட்டேங்குது, நம்ம கையில் இல்லாத விஷயங்கள் நிறையா நம்மளை இப்போ கண்ட்ரோல் பண்ணுது, லெஃப்ட்டும் போக முடியல, ரைட்டும் போக முடியல, ஃப்ரண்ட்டும் போக முடியல, பேக்கும் போக முடியல, ஸ்டக்காகி இருக்கக்கூடிய நிறையா மக்கள், அதாவது தொழிலதிபர்களாக இருக்கட்டும், வேலையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை, ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸா அமைஞ்சது அப்படிங்கிற அளவுக்கு சுபகிரகத்தின் தாக்கங்கள் நல்ல பாவத்தில் உங்களை வாழ்க்கையில் கொஞ்சம் ஜென்மசனி தாக்கத்திலிருந்து படிப்படியாக நீங்கள் இறங்கி 2025 நல்லா வருவீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒளியும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் 2024 கண்டிப்பாக உண்டு. அதனால இந்த ஜூன் மாதத்தை இப்போவே நீங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் முடிய இந்த வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பிளான் பண்ணி பலன் அணிவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.